வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வெக்டார்ஸ் ரிலேட்டடான எல்லா கொஷின்ஸுமே பார்த்துருந்தோம். அதில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், இந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தோம். வெக்டார் இன்டெக்ரல் எல்லாமே பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வீடியோ நம்ம போடலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புது சிலபஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ்லையும் காமனாக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 1 and 2 நடத்திட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸு, டயகனைசேஷன் இதில் கிடையாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கிட்டு ஏகன் வேல்யூஸ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 30 வீடியோ இருக்கும். அந்த 30 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாமே நம்ம மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கவர் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீரிஸும் 4 டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. அதை நீ வர ஒரு 2-3 வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபார்முலாஸு, டெஃபினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா போதுமானது. நம்ம எக்ஸாமினேஷனில் பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்க மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 மணி நேரத்தில் எழுதணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக இருக்கிறத பாருங்கள். அப்படியே லென்த்தாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து அதில் ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சீரிஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். A0, AN, B இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சி ஃபைனலாக ரிசல்ட் கொண்டு வருவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. அதில் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, f(x) வந்து கண்டுபிடிச்சி வச்சுப்போம். அந்த கண்டுபிடிச்சி வச்சதில் எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, அது ஒரு சீரிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா π²/90, π²/60, π/8, π/4 இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை கொடுத்து ஒரு சீரிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் கேட்பாங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ப்ரீவியஸாக இந்த நம்ம வேறு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து இந்த 4 சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் காம்ப்ளெக்ஸாலாம் இல்லை. காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ரொம்ப கடினமாலாம் இல்லை. அந்த ரிசல்ட் தான் நமக்கு மெயினாக ஃபோக்கஸ் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதை செஞ்சு பார்த்து தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 4 சீரிஸை பொறுத்த மட்டும் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குத்து மதிப்பாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ஃபைனல் ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு பார்த்து போடுற மாதிரி நமக்கு வந்து இதில் இல்லை. ஏன்னா வந்து 3 மணி நேரத்தில் 150 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அதனால வந்து கவனமாக பண்ணணும். டைமை வந்து எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி எழுதணும். அதனால் வந்து உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து எந்தெந்த புக்கிலலாம் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குதோ, நம்ம HK தாஸாக இருந்தாலும் சரி, சத்யபிரகாஷாக இருந்தாலும் சரி, ஆஃப்கான் இந்த மாதிரி எந்த புக்கு இருந்தாலுமே வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து ரிஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய சீரீஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 1/1 - Z அதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 Z + Z² அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில சீரீஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க அப்படின்னா டிக் அடிச்சு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து 55 செகண்ட்ஸ் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து செஞ்சு வழியே இல்லை, செஞ்சு பார்க்குற டைம் இருந்தால் மட்டும் செஞ்சு பார்க்கணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்லே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன வேணும், ப்ராக்டிஸ் வேணும். நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கிடைக்கும். இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணால் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃபைனல் ரிசல்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சரியா? நான் இந்த மாதிரி 4 சீரிஸில் அந்த டெஃபினேஷன்ஸு, ஃபார்முலாஸு, சில கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போடலாம். ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே என்னை பொறுத்த மட்டும் எனாஃப் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து இந்த நேராக வெக்டார்ஸ்க்கு அப்புறம் 4 சீரிஸ் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ப்ராபபிலிட்டி, மேட்ரிக்ஸ் இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். சஃபிஷியண்ட்டாக இல்லாததை நம்ம வந்து அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். ரைட்டா? இந்த 4 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் எழுதியிருக்கேன். சில தியரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருக்கேன். இதை கண்டிப்பாக இன்றைக்கி நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஹோம் பேஜில் வந்து இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, இப்போ இன்றைக்கி பாருங்கள் 4 சீரிஸ்னால் என்ன,
அதில் சில ஃபார்முலாஸு அப்புறம் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வேறு என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? பாருங்க, ஃபோரியர் சீரிஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோரியர் சீரிஸில் பீரியாடிக் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயே மீனிங் இருக்குது. சீரிஸ் அப்படின்னு தொடர்கள் அப்படின்னு இருக்கும். அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா மீனிங். சரி, அதுதான் என்ன சீரிஸ். இப்போ பாருங்க, a function that repeats itself at a regular interval or periods known as periodic function. பீரியட்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பை 2π 3π இந்த மாதிரி போயிட்டு பையா அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் இன்டர்வலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியடிக்கு இருந்துச்சு அப்படின்னா அதான் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், சீக்கன் எக்ஸ், கொசிகன் எக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனோட பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். இப்போ எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு tan 2x அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பீரியட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈஸி தான். சரியா? சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் ஸ்மால் டி ப்ளஸ் கேபிட்டல் டீலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்கல. நான் அந்த இதில் எழுதி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. கரெக்டாக? சரி, இப்போ பாருங்க, இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின். இந்த பீரியட் ஆஃப் சைனு, காசு, சீக்கனு, கொசிக்கனு இஸ் 2π. அதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2π. ஃபார் tan x cot xக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்கும். சரியா? ஏன் அப்படி இந்த சைனு, காசுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 2π வருது, டேனு காட்டுக்கு மட்டும் பை வருது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன எப்படி கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நீங்கள் கிராஃப் வரையணும். கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சைன் வரைகிறேன் அப்படின்னா சைன் அப்படியாகும் இந்த மாதிரி பீரியாடிக்காக போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி காசுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதாவது இந்த எக்ஸில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதை வந்து ஒரு கிராஃபாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரியாடிக்காக இருக்கும். பட் டேனு காட்டு அப்படி இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கும். சரி, அதாவது பீரியட் தான் வந்து அதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பை தான் இருக்கும். நமக்கு வந்து இதில் வந்து 2π வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 to 2π அப்படின்னு வரும். இப்போ வந்து இது வந்து சைனில் இது 0, இது 2π. ரைட்டா? அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் எவல்யூஷன் 360 டிகிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேனு காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை தான் வரும். அதோட லிமிட்டே அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். சைனு, காசு, சீக்கனு, கொசிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா 2π வரைக்கும் இருக்கும். ஸோ அதான் மீனிங். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் sin pi x 5x ஓட பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஜென்ரலாக sin x அப்படிங்கிறது sin 1x ஓட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2π இருக்குது. இப்போ sin 5x ஓட பீரியட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வேற ஒன்றுமே கிடையாது. இந்த 5 அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் தூக்கி என்ன பண்ணோம், வெளியில் போட போகிறோம். சரி, அப்போ பாருங்க sin 5x plus 2π. ஏன் இந்த 2π நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டி சொன்னோம்ல, இந்த கேபிட்டல் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2π நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ஸோ இந்த 2π நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5x plus 2π. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 5 வெளியில் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்மால் டி தான் எதை மீன் பண்ணுது, இந்த டைம் எக்ஸ் மீன் பண்ணுது. ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸ் மட்டும் நம்ம வேணும். எப்பயுமே இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியில் போட்டுருணும். அப்போ 5 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2π டிவைடட் பை 5 அப்படி நம்ம கிடைக்கும். ஸோ அப்போ இந்த sin 5xோட பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2π டிவைடட் பை 5 அப்படிங்கிறதா இதோட பீரியட். இது இதுக்கு மட்டும் இல்லை, காசு, டேன் இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதுக்கும் பீரியட் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு இதுதான். சரி, ரைட். இதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் HK தாஸ் போக்கு போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஃபோரியர் சீரிஸுக்கும் நார்மல் சீரிஸ்க்கும் என்ன அப்படிங்கிறத வித்தியாசம் பாருங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெக்லாரின் சீரிஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த மெக்லாரின் சீரிஸ்க்கு அப்புறம் தான் வர்றதா பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மட் சீரிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வரும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா e⁴x நம்ம வந்து கொண்டு வருவோம். சரியா? அப்போ அந்த சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். வாட் இஸ் மீன் வித் கண்டினியூஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ் அப்படிங்கிற f(x) = x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் a டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இப்போ வந்து f(x) = x வச்சுக்கோங்களேன். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். திரும்ப அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 0 மாதிரி. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் சைனை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், காசும் கிடைக்கும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துச்சுக்கோங்களேன், அதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக, அதாவது அகைன் அண்ட் அகைன் நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆக முடியலன்னா அது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் வேலிட் வேவ் ஃபங்க்ஷன் எது அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட் ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா எது வேலிட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு sin x, cos x, tan x, அப்புறம் x² + 2 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு சில கண்டிஷன் இருக்கும். கண்டினியூஸாக இருக்கணும்,
அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் ஆகும். ஸோ அதே தான் இது. அப்போ இந்த மாதிரி ஃபோரியர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சீரிஸ் இந்த மெக்லாரின் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிரஸ்னா அப்படி e⁴x வச்சுக்கோங்களேன், e⁴x நம்ம வந்து திரும்ப எவ்வளோ டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e⁴x வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா e⁴x-ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 + x + x² / 2 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபோரியர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் x ஆல்ரெடி x - 2 x² - x π - x இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதை என்ன பண்ண முடியுமோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே நான் நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், அதை நான் சென்ட் பண்ணுறேன். சரி, ரைட். சரி, இந்த ஃபோரியர் சீரிஸ் எப்படி இல்லை பாருங்க. f(x) அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் பாருங்க. a0 / 2 plus summation n = 1 to infinity. ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. 0 போட்டோம்னா a0 ஆயிரும். ஸோ இட் இஸ் மீனிங்லெஸ். அதான் a0 முன்னாடியே போட்டுட்டோம்ல. சரி, ரைட். அப்போ பாருங்க, an cos nx plus bn sin nx. சரி, இதுல a0 an and bn அப்படிங்கிறது சம் கான்ஸ்டன்ட்ஸ், தட் இஸ் எ ஃபோரியர் கான்ஸ்டன்ட்ஸ். அது அந்த கான்ஸ்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. a0 அப்படிங்கிறது 1/π × 0 to 2π. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ 0 to 2π f(x) dx. நெக்ஸ்ட் an பாருங்க, 1/π × 0 to 2π f(x) cos nx. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ன்னு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா bn வந்து bn = 1/π × 0 to 2π f(x) sin nx dx. ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் ஞாபகம் ஃபோரியர் சீரிஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். பெரும்பாலான கேஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பின்னாடி கேட்டேன். சரி, இப்போ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரீவியஸ் இதில் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அதனால் இது என்ன, இந்த ஒன் வேர்டை மட்டும் நீங்கள் என்னன்னு பாருங்க. அட் த பாயிண்ட் ஆஃப் தி இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஃபார் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சடனாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதாவது இந்த வேரியேஷன் கூட ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், திடீர்னு இந்த மாதிரி நமக்கு வரும், இந்த மாதிரி துண்டு துண்டாக போகும். இது நம்ம வந்து லேட்டன் ஹீட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபேஸ் ட்ரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன், செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் dg/dt அப்படிங்கிறதுலாம் டிஸ்கண்டினியூஸ் ஒன்று அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் மீனிங். சரி, அப்போ பாருங்க, அட் தி பாயிண்ட் ஆஃப் discontinuity, the sum of the series and the mean of the limits on the right and left. ரைட் அண்ட் லெஃப்ட்னா அப்படி இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, half of the f(x0 + h plus f(x0 - h) இல்லை f இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லுது, இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போட்டுக்கோம் அப்படின்னா இது வந்து x = x0. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் h, இது மைனஸ் h. ஸோ இதோட ஆவரேஜ் தான் இது. அதான் இது டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷனோட ஆவரேஜ் என்னது, half of f(x) f(x0 + h plus f(x0 - h). சரி, இது இந்த x0 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது மாதிரி h தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமினேஷனில் எப்படி வேணால் அந்த டேர்ம்ஸை மாற்றி கொடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் ஒன் வேர்டு. சரி, நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நம்ம வந்து இந்த டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷனை வந்து சால்வ் பண்ணது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் a0 bn கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஏதர் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஆர் ஈவன் வி கேன் நெக்லெக்ட் சம் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது a0 an ஆர் bn இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்க, ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. இஃப் f of -x = f(x) அப்படின்னு என்ன மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு f(x) = sin x அப்படின்னு வச்சுக்கோங்களேன். sin x இருக்குன்னா இப்போ இதை வச்சுக்கோங்களேன், f(x) = cos x வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ f(x) அதாவது எக்ஸுக்கு பதிலாக -x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f of -x சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்களேன், cos of -x சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், cos x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ f of -x அதாவது எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து மாறல, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து மாறல. ஸோ இட் இஸ் கால்டு ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் சிமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா bn should be 0. சரி, bn வந்து 0வா இருக்கும். அப்போ நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும், a0 an மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது, bn will be neglected. அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுங்களேன், -π to +π இருந்துச்சு அப்படின்னா
2 டைம்ஸ் ஆஃப் 0 to பை அப்படிங்கிறத போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லிமிட் ஒன்று கம்மியாகுது இல்லை, எப்படி அந்த லிமிட் நம்ம போடும்போது 0 வந்து நெக்லெக்ட், அதாவது அந்த 0 டைம் வந்து நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. அது ஒரு அட்வான்டேஜஸ் தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இது ஆட் ஃபங்க்ஷன் பாருங்க. இஃப் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில், அதாவது எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணிச்சுக்கணும் இந்த சைன் எக்ஸ்ல. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, மைனஸ் எக்ஸ்னு போடுறவங்க வந்து மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் அதாவது மாறிச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஏ நாட்டு ஏஎன் ஷுட் பி 0, அப்போ பிஎனோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அல்லது ஸ்கீவ் சிமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும், 0வா இருக்கும். அப்படி இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஏ நாட்டு ஏஎன் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, அந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், 0வா இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்க, ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டெயின் ஒன்லி காஸ் டேர்ம்ஸ், ஆட் ஃபங்க்ஷன் கண்டெயின்ஸ் ஒன்லி சைன் டேர்ம்ஸ். அப்போ இப்போ இந்த மாதிரி ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஃபங்க்ஷன் என்ன மட்டும் இருக்கும், காஸ் டேர்ம் மட்டும் இருக்கும். சரி, ஏன்னா பிஎன் 0வா இருக்கிறது ஏ நாட்டு ஏஎன் இருக்கும், ஏ நாட்டுங்கிறது சம் வேல்யூ தான் கொடுக்கும். ஏஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், காசு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, காசா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது ஆட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இது 0 வச்சா அப்போ என்னது சைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான மீனிங். ஒன் வேர்டில் கேட்பாங்க, இதுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக கூட ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரி, இதை பேஸ் பண்ணி இப்போ 2-3 ப்ராப்ளம் போடலாம்.